ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு த கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சாப்டர் 3ல் எக்ஸாம்பிள் 6 பார்க்கலாம். இது வந்து எக்ஸாம்பிள் 6 என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எக்ஸாம்பிள் 4, 5, 6 எல்லாமே சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகேங்களா? சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இன்னொரு இதில் எக்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். இல்லை ஒய்யோட வேல்யூ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். அதுதான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகேங்களா? இதுவே எதில் வருதுன்னாக்கா பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் வருது. ஓகேங்களா? பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்னாக்கா ax + by + c = 0 அந்த ஃபார்மேட்டில் ஈக்குவேஷன் இங்கே ஃபார்ம் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணணும். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா சொல்யூஷன் பார்க்கலாம். 2x ஒரு ஷாப்பில் வந்து 2 பென்சில், இப்போ பென்சில் எரேசர் 2 கொடுத்துருக்குறாங்க. பி அடுத்தது எரேசர், பென்சில் எரேசர் 2 கொடுத்துருக்குறாங்க. 2 பென்சில் 3 எரேசர், அதனுடைய ரேட் வந்து 9 ருபீஸ்ன்றாங்க. சப்போஸ் பென்சிலோட பென்சில் வந்து என்னென்னு எடுத்துக்கிறீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, எரேசரை வந்து என்னென்னு எடுத்துக்கோங்க ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பென்சிலை வந்து எக்ஸ் வேரியபிளாக எடுத்துக்கோங்க, எரேசரை வந்து ஒய்ன்ற வேரியபிளாக எடுத்துக்கோங்க. இப்போ 2 பென்சில் 3 எரேசர், அப்போ 2 பென்சில் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்களா, 2 பென்சில் ப்ளஸ் 3 எரேசர், அதனோட ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 9 ருபீஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க 4 பென்சில் என்னது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது 6 எரேசரோட பென்சில் 6 எரேசர், இது ரெண்டும் சேர்ந்து இதனோட காஸ்ட் எவ்வளோன்னா 18 ருபீஸ். இப்போ இதில் எல்லாமே எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா இது 2 இது 3 இது ரெண்டும் சேர்ந்து அதனோட காஸ்ட்டு, இது 2 இது 3 இது ரெண்டும் சேர்ந்தா இதனோட காஸ்ட்டு, 2 சேர்ந்து தான் அதனோட காஸ்ட்டு சொல்கிறாங்க. கண்டுபிடிக்கிறது நம்ம என்னென்னா தனித்தனியாக கண்டுபிடிங்க. இதனோட காஸ்ட்டு, பென்சிலோட காஸ்ட்டு எவ்வளோ, எரேசரோட காஸ்ட்டு எவ்வளோன்ட்டு தனித்தனியாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃப்ரம் 1 2x + 3y = 9, 2x = 9 - 3y, x = இந்த ப்ளஸ்ஸு 3y இந்த சைடு வந்துச்சுன்னா -3y ஆகிடும். 9 - 3y. இப்போ எக்ஸை மட்டும்தான் தேவை. மல்டிப்ளிகேஷனாக இருக்கிற நம்பர் இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனாக மாறும். ஓகேங்களா? இப்போது எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சால் தான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸ் வந்து ஒன் சைடு கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக ஒன் சைடு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இதிலேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இல்லை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒன்றுத்தில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4 இன்ட்டு எக்ஸோட இது ஈக்குவேஷன் 2, 4 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 9 - 3y / 2 ப்ளஸ் 6y = 18. அடுத்தது என்ன செய்யுங்க, அப்புறம் இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். ஈவன் நம்பரை வந்திருக்கு இல்லைங்களா, கேன்சல் பண்ணிடலாம். 2 வரும். 2 × 9 18 -2 × 3 6y + 6y = 18. இப்போ ப்ளஸ் 6y -6y என்ன ஆகும், 2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் பண்ண என்ன ஆகும் 0 ஆகிடும். அதுதான் 2 கேன்சல் பண்ணுறது. 18 = 18. இப்போ ரெண்டுமே ஈக்குவல்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த வேல்யூனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ, செப்பரேட் வேல்யூ வந்தால் ஒன்லி ஒன் சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ஈக்குவல்ட்டாக வந்துச்சுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். ஒய்க்கு வந்து நிறைய சப்ஸ்டியூட் பண்ணலாம், எக்ஸுக்கும் அதே மாதிரி நிறைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், ஈக்குவல்ட்டாக வந்துச்சுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும். செப்பரேட்டாக வந்து அதனோட காஸ்ட்டு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தனித்தனியாக வந்தால் செப்பரேட்டாக அதனோட காஸ்ட்டு சொல்லிடலாம். இந்த மாதிரி வரும்போது செப்பரேட்டாக சொல்ல முடியாது. தனித்தனியாக வந்து நம்ம நிறைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் வந்துடும். நம்மளுக்கு நிறைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் வரும். அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க. தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் வேல்யூ ஆஃப் ஒய். எல்லா வேல்யூக்கும் இது ட்ரூ ஆகுது அப்படின்னு சொல்லணும். அதனால் நம்மளை கரெக்டான வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸுக்கு கரெக்டான வேல்யூ வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டுமே இது 2ஆக இருந்தால் இது 1 இருக்கும், இது 1ஆக இருந்தால் 2 ருபீஸ் அப்படி இருக்கும், மாற்றி இருக்கும்.
அதனால் ஈக்குவேஷன் 1 and 2 மினி சொல்யூஷன், நிறைய சொல்யூஷன் இருக்குது. ஸோ வி கேனாட் ஃபைண்ட் யூனிக் காஸ்ட் ஆஃப், இதுக்கு வந்து செப்பரேட் காஸ்ட் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது பென்சிலுக்கும் எரேசருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இது 4, இது 9 இருக்குங்களா? சப்போஸ் இது 5 + 4 இருக்கலாம், இல்லை 4 + 5 இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி இருக்கலாம். இங்கே பார்த்தீங்களானாவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன். இது பாருங்கள் 2 இருக்குது, இதனோட டபுள் தான் 4. இது 3 இருக்குது, இதனோட டபுள் தான் 6. இங்கே 9 இருக்குது, இதனோட டபுள் தான் 18. அப்போ இந்த மாதிரி வந்தாவே அது இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் தான். கொஷினை பார்த்தாவே நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன், நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.